ஓகே கைஸ், நிறைய டிசி கேரக்டர்ஸ் நெக்ஸ்ட் டிகேட் பப்ளிக் டொமைனுக்கு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது என்னென்ன கேரக்டர்ஸ், அப்புறம் அதுக்கான டேட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். சூப்பர்மேன் அண்ட் லூயிஸ் லேன் 2034 வருது. பேட்மேன் 2035, ஜோக்கர் 2036, அப்புறம் ஒண்டர் உமன் 2037. ஓகே, பப்ளிக் டொமைன்னா நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் ஒரு கேரக்டரோட காப்பி ரைட்ஸ் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். அதனால் ஃபார் சம் இயர்ஸ் அதை யார் வேணும்னாலும் எடுத்து மூவிஸ், கேம்ஸ் இல்லை காமிக்ஸ் கூட பண்ணலாம் வித்தவுட் எனி காப்பி ரைட் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ்க்கு நடக்க போகிற அநியாயங்களுக்கு டிசியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹவவர் இந்த பிரச்சனைலாம் மனசில் வச்சு தான் டிசி ஸ்டுடியோஸ் மேன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் கேப்டு குரூசேடர் டேர்ம்ஸ், அப்புறம் சூப்பர்மேன் எஸ், பேட்மேன் பேட் லோகோவெல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாக் ஸ்னைடரோட டிசி யூனிவர்ஸை கூட ரிவைவ் பண்ணுற வாய்ப்புகள் அதிகம் தான். ஆனால் ஹென்ரி கேவில், பென் ஆஃப்லெக்கை வச்சு பெஸ்ட் லுக்கிங் கேரக்டர்ஸை ஓஜி சூப்பர் ஹீரோஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இப்போ ஆஃப் பிராண்ட் கேரக்டர்ஸை வச்சு அந்த யூனிவர்ஸை ரிவைவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேண்டாத வேலை தான். ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் பாசிபிளி நம்ம நிறைய ஹாரர் டைப் மூவிஸ், கேம்ஸ், ஏ-ரேட்டட் ஃபிலிம்ஸ், யாருக்கு தெரியும் வேற யூனிவர்ஸ் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் லைக் பாய்ஸ், இன்வின்சிபிள், ஈவன் கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் கூட இந்த கேரக்டர்ஸை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கேரக்டர்ஸை வச்சு என்ன டைப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தா மாசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?